96% ஆஃப் வேர்ல்டு ஹார்ட் அட்டாக் திங்கக்கிழமை காலையில் நடக்குது. ஏன்? டார்கெட், பிடிக்காத வேலை, பிடிக்காத பாஸ், பிடிக்காத ஒர்க் என்வரான்மெண்ட், டிராஃபிக் சிக்னல், கோவிட் ப்ரெஷர் அப்படின்ட்டு ஹார்ட் அட்டாக்குன்னு பாதிச்சிருக்கு. திங்கக்கிழமை காலையிலையும் சரி, வெள்ளிக்கிழமை சாயங்காலமும் சரி, ஒரே மாதிரி அந்த இளைஞனுக்கு இருந்து எவன் ஒருத்தன் அப்படி ஒரு வேலை செய்கிறானோ அவன் தான் அந்த நாட்டை முன்னேற்றுவான். ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இருக்குது, லீவ் த ஜாப் ஆஃப் அன் எக்ஸ்பர்ட் டு அன் எக்ஸ்பர்ட். எக்ஸ்பர்ட்டுடைய வேலையை எக்ஸ்பர்ட் கிட்டே விட்டுரு. இதெல்லாம் ஃப்ரீலான்சராக வந்த பிறகு எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. இந்த தடங்கள் எல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா அங்கே நீங்கள் தான் ராஜா. நீங்கள் ட்ரைனிங் கம்பெனி கண்டக்ட் பண்ணுறீங்க. உங்களை நம்பி ஒரு காலேஜ் வந்துட்டு ஒரு கான்ட்ராக்டை கொடுக்குறாங்கன்னா அங்கே நீங்கள் டேர்ம்ஸை டிக்டேட் பண்ணலாம். என்ன டேர்ம்ஸை டிக்டேட் பண்ணும்போது ஒரு 5000 10,000 கம்மியாக கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. சரி வச்சுக்கோங்க, ஆனால் நான் என் டேர்ம்ஸுக்கு தான் வேலை செய்வேன் அப்படின்ட்டு. சம்பளம் நம்ம கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம திருப்தியாக வேலை செஞ்சுட்டு திரும்ப வரப்போ அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, தட்ஸ் ப்ரைஸ்லெஸ். பேரியர்ஸ், ஒப்பீனியன் பேரியர்ஸ்னு சைக்காலஜியில் அதை சொல்லுவோம். நீங்கள் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் சார், இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி நம்ம பண்ணோம்னா இது சீரியஸாக பார்த்தீங்கன்னா அவுட்கம் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் உங்கள் எக்ஸ்பர்ட் விஷயத்தை நீங்கள் எனக்கு அவுட்லைன் பண்ணுறீங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இருக்குது, லீவ் த ஜாப் ஆஃப் அன் எக்ஸ்பர்ட் டு அன் எக்ஸ்பர்ட். எக்ஸ்பர்ட்டுடைய வேலையை எக்ஸ்பர்ட் கிட்டே விட்டுரு. ஸோ நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக சொல்லும்போது, ஓகே குமார் நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும், சரி ப்ரொசீட் பண்ணுங்கள் அப்படின்னா அந்த சுதந்திரம் உங்களுக்கு தேன் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சார் நான் சொன்னதை நீங்கள் கேட்டு லிபர்ட்டி கொடுத்துருக்கீங்க, நான் எப்படி உங்களுக்கு அவுட்கம் கொண்டு வரேன்னு பாருங்கள், நீங்கள் ஜம்முன்னு வேலை செய்வீங்க. பட் அந்த இடத்துல வந்துட்டு இல்லைங்க இது அப்படி இல்லை, இது நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் பண்ண முடியாது, நீங்கள் கேட்குற டைமு, நீங்கள் கேட்குற ரிசோர்ஸஸ், நீங்கள் இப்படி பண்ண முடியாது, 2 சாய்ஸ் இல்லை, உங்களுக்கு 2 சாய்ஸ் இதுதான் அப்படின்ட்டு ஒரு வேளை நீட்டிட்டு நீங்கள் இதை தான் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லும்போது அதை தான் ஒப்பீனியன் பேரியர்ஸ்னு சொல்லுவோம். அதுதான் எனக்கு இருந்த முதல் தடுப்பு. நான் ஒரு காலேஜில் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரெயினராக வேலை செய்யும்போது ஒரு 10 மணிக்கு ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து ட்ரெயின் பண்ணணுன்னு எனக்கு ஆசையாக இருக்கும். 5 நாளைக்கு அப்புறம் இன்ஃபோசிஸ் வருதுன்னு சொல்லுவாங்க, விப்ரோ வருதுன்னு சொல்லுவாங்க, டிசிஎஸ் வருதுன்னு சொல்லுவாங்க. 50 பேர் எலிஜிபிள் பையனாக இருப்பான். அவனுக்கு அவ்வளோ தாகம் இருக்கும். வெள்ளிக்கிழமை கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட், திங்கக்கிழமை நான் அவனை போய் பார்ப்பேன். எனக்கு அந்த 5 நாளைக்கு அவனை ட்ரெயின் பண்ணணுன்னு ஆசையாக இருக்கும். அப்போ நான் போய் கேட்பேன், எனக்கு அந்த 50 பேர் வரணும், ஒரு 5 நாள் ட்ரைனிங் எடுக்கிறேன் அப்படின்னு. முடியாது, சிலபஸ் கவர் பண்ணணும், அவங்கள இப்போ அனுப்ப முடியாது. அவன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2-3 பேர் ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்கிறானுங்க. இப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு உத்வேகத்தோடு ஒரு வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரைனிங்கை பண்ண விடாமல் சில விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கு. அப்போ நான் அவங்ககிட்ட அந்த சந்தர்ப்பம் மிஸ் ஆகிறப்போ அது தரப்பு ஆளுகிட்ட நான் கேட்டிருக்கேன், உங்களுக்கு புரியுதா இல்லையா, 5 நாளில் பையனுக்கு பிளேஸ்மெண்ட்டு, நீங்கள் அந்த 5 நாள் மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே எனக்கு எந்த விதமான ஃப்ரீடமும் இல்லாதப்போ நான் ரொம்ப டிசப்பாயிண்டடாக, ஐ வாஸ் பிகமிங் லைக் அ மான்ஸ்டர். எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அப்போ தான் நான் என்ன பண்ணேன், யூத் கார்ப் ட்ரைனிங் சொல்யூஷன்ஸ்னு இப்போ என் கம்பெனியோடைய பேர் அப்போ தான் காயின் ஆச்சு. அப்போ என்ன பண்ணேன்னா 5 மணிக்கு மேலே பையன் இன்ஜினியரிங் காலேஜில் ஃப்ரீ, யாரும் அவனை இது பண்ண முடியாது. ஸோ 5லேருந்து 8:30 மணி வரைக்கும் நான் காலேஜில் ட்ரைனிங் கொடுத்துட்ருந்தேன். எனக்கு சம்பளம் என்னமோ காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வேலை பார்க்குறதுக்கு. ஆனால் 5லேருந்து 8:30 மணி வரைக்கும் எனக்கு யாரும் சம்பளம் கொடுக்கல, அந்த பையனும் ஃபீஸ் கொடுக்க மாட்டான். ஆனால் அந்த 5லேருந்து 8:30 மணி வரைக்கும் தான் நான் அந்த பசங்களை வந்துட்டு ட்ரைனிங் என்னால் பண்ண முடிஞ்சுது. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா இது என்னோட இன்ஸ்டியூஷனில் நான் 5 to 8 அதே டைம் சென்டிமெண்ட்டில் அந்த டைமை தான் நான் வச்சுருக்கேன், 5 to 8:30 MS ஈவினிங் செஷன்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் பேரியர். என்னென்னு கேட்டிங்கன்னா, ட்ரைனிங்கை பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் வேலையை செய்ய முடியாத ஒரு தடுப்புங்கிறத விட மனவேதனை வேறு என்ன இருக்க முடியும். 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நான் வந்து ஸ்டெனோகிராஃபர் வேலையை பண்ணிகிட்டு இருந்தேன். கம்பெனிக்காரங்களுக்கு லெட்டர் எழுதுறது, அப்புறம் சீஃப் கெஸ்ட்டுக்கு தேங்கிங் நோட் எழுது. இங்கிலீஷ் நல்லா இருக்குங்கிறதுக்காக அந்த வேலையெல்லாம் என்னை செய்ய சொல்கிற மாதிரி ஒரு கட்டாயம் வந்துச்சு. அதுக்காக நான் அந்த காலேஜில் இருக்க யாரையும் ப்ளேம் பண்ணல, செட்டப் அப்படி ஆகிடுச்சு. ஆனால் 5 மணிக்கு மேலே என்கிட்ட யாராவது வேலை சொன்னாங்கன்னா அவங்களால என்கிட்ட வேலை சொல்ல முடியாது. ஸோ இது ஒன்று, அதனால தான் டைமிங் அப்படிங்கிறது. ஆனால் பையன் ஃப்ரெஷ்ஷாக காலையில் காலேஜுக்கு வந்திருக்கும் போது நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். அதனால் அவங்க பண்ணவே முடியல. அதுதான் நான் ஃபேஸ் பண்ண முதல் தடங்கள். இன்னொரு தடங்கள் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது ஃபஸ்ட்டாவது பரவாயில்ல, செகண்ட் ஷார்ட் டேர்ம் ரிசல்ட் அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். அதாவது சீக்கிரமாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் பையனுக்கு வர மாட்டேங்குதுங்க. ஒரு 5 நாள் ட்ரைனிங்க்கு அப்புறம் 6ஆம் நாள் வந்துட்டு பையன் இங்கிலீஷில் பேசிடுவானா அப்படின்னு வந்து கேட்பாங்க. தமாசாக இருக்கும், சிரிக்கிறதா அழுகிறதான்னு உங்களுக்கு தெரியாது. அது எப்படிங்க 5 நாளில் வந்துட்டு ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு 6ஆம் நாள் இங்கிலீஷில் பேசும். அப்புறம் பையனுக்கு வந்துட்டு நீங்கள் ட்ரைனிங் கொடுப்பீங்க, இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுறதுன்ட்டு. அவன் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு அவன் தப்பு பண்ணிவிட்டு நம்மள்ட்ட வந்து கேள்வி கேட்பான், நீங்கள் ட்ரெயின் பண்ணீங்கல்ல, எனக்கு இப்போ ஏன் வேலை கிடைக்காம போச்சு அப்படின்னு. ஏன்டா நீ அங்கே டசனுக்கு பதிலாக டூ அப்படின்ட்டு, டூங்கிறதுக்கு பதிலாக டசன்ட்டு கிராமட்டிக்கல் எரர்ஸோட இன்டர்வியூவில் பேசினா ஒன்று அவங்க எப்போ எடுப்பாங்க, நீங்கள் அவனுக்கு அந்த இடத்துல சொல்லி புரிய வைக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ண, தப்பு தான்டா, நான் அவனை ட்ரெயின் பண்ணது தப்பு, இது நான் நிறைய இடம் பண்ணியிருக்கேன், கவலைப்படாது, அடுத்த தடவை நான் நல்லா ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இதெல்லாம் ஃப்ரீலான்சராக வந்த பிறகு எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. இந்த தடங்கள் எல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா அங்கே நீங்கள் தான் ராஜா, நீங்கள் ட்ரைனிங் கம்பெனி கண்டக்ட் பண்ணுறீங்க. உங்களை நம்பி ஒரு காலேஜ் வந்துட்டு ஒரு கான்ட்ராக்டை கொடுக்குறாங்கன்னா அங்கே நீங்கள் டேர்ம்ஸை டிக்டேட் பண்ணலாம்.
என்ன டேர்ம்ஸை டிக்டேட் பண்ணும்போது ஒரு 5,000 10,000 கம்மியாக கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. சரி வச்சுக்கோங்க, ஆனால் நான் என் டேர்ம்ஸுக்கு தான் வேலை செய்வேன் அப்படின்ட்டு. சம்பளம் இன்னமும் கம்மியாக தான் கிடைக்கும், ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம திருப்தியாக வேலை செஞ்சுட்டு திரும்ப வரப்போ அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, தட்ஸ் ப்ரைஸ்லெஸ். அதுதான். ஸோ இன்ஃபேக்ட் நான் ஃப்ரீலான்சர் ஆனதுக்கு மெயின் காரணமுமே, குட் தட் யூ ஆஸ்க் திஸ் கொஸ்டின், இந்த கேள்வி நீங்கள் கேட்டது நல்லதாக போச்சு. ஃப்ரீலான்சர் ஆனதுக்கு மெயின் காரணமே இந்த தடங்கல்கள் தான். சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரெயினர்னு வெறும் லேபிளை மட்டும் மாட்டிட்டு ஐடி கார்டில் மட்டும் அந்த பேரை வச்சுக்கிட்டு ஸ்டெனோகிராஃபராக, டைப்ரைட்டராக, இல்லை ஒரு பிஸ்னஸ் கரஸ்பாண்டாக எனக்கு சுற்றுறதுக்கு இஷ்டம் இல்லை, ட்ரெயினராக இருக்கணும் அப்படின்னு. இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது தனியாரில் வேலை செய்கிற ஆட்களுக்கு இல்லாமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய மனவேதனை. ஒரு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் கிட்ட போய் கேட்குறீங்க, சார் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு ஃப்ரீலான்சர் போய் கேட்குறாரு. அந்த ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் முடிவு சொல்லணும், இல்லைங்க இப்போ வேண்டாங்க அடுத்த செமஸ்டர் வாங்க அப்படின்னு சொல்லணும். அவர் ஏன் இல்லை பிரின்ஸிபல்கிட்ட கேட்டுக்கலாங்க அப்படின்னு ஏன் சொல்கிறார்? பிரின்ஸிபல்கிட்ட போனால் அது கரஸ்பாண்டன்ட்டு ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். சரி, இது காலேஜ் ஸ்கூல் விட்டுருங்க, கம்பெனிக்கு வாங்க. ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் வந்துட்டு இல்லைங்க ஜிஎம் கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் அப்படின்னு ஏன் சொல்கிறார்? ஜிஎம் கிட்ட போனீங்க அப்படின்னா இல்லைங்க வைஸ் சேர்மன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். வைஸ் சேர்மன்கிட்ட போனீங்கன்னா இல்லைங்க ட்ரஸ்டி மெம்பர்ஸ் கிட்ட கேட்டாமல் யார் ஹூ இஸ் என்டைட்டில் ஃபார் டெசிஷன் மேக்கிங்? அதுதான் இந்தியன் ஒர்க்கிங் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஃப்ளா. அதாவது சில ஆளுகளுக்கு அப்படின்ட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பாருங்கள், கான்ஸ்டபிள் அப்படிங்கிறவர் வந்துட்டு சப் இன்ஸ்பெக்டர் கேட்காம ஒரு வேலை செய்ய முடியாது, சப் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இன்ஸ்பெக்டர் கேட்காம ஒரு செய்ய முடியாது. ஆனால் டெப்யூட்டி கமிஷனர் வந்து கமிஷனர்கிட்ட கேட்காம சில பவர்கள் எடுக்கிறதுக்கு அவருக்கு இது இருக்குது. ஹோம் மினிஸ்டருக்கு வந்துட்டு சீஃப் மினிஸ்டர்கிட்ட கேட்காமே சில டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு பவர் இருக்குது. அதே கான்செப்ட் இங்கேயும் கொண்டு வரலாம் இல்லையா? அப்படி கொண்டு வந்தீங்கன்னா தனியாரில் வேலை செய்கிறதுக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் விருப்பப்படுவாங்க. இந்த இடத்துல டெசிஷன் மேக்கிங் எம்பவர்மெண்ட் கொடுக்காதனால அவன் சோர்ந்து மட்டும் போகிறதில்ல, அவன் திறமையாக சேர்ந்து வீணாக போகுது. அது எனக்கு நடக்கிறது நான் அனுமதிக்கலை, அதனால் ஃப்ரீலான்சராக வந்துட்டேன். ஸோ இது நான் மட்டும் இல்லை, எல்லா இளைஞர்களும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயம். 86% ஆட்கள், ரீசெண்டாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தேன், 92% ஆஃப் வேர்ல்ட்ஸ் ஹார்ட் அட்டாக் ஹேப்பன்ஸ் ஆன் மண்டே மார்னிங்னு சொல்லுவாங்க. 96% ஆஃப் வேர்ல்டு ஹார்ட் அட்டாக் திங்கக்கிழமை காலையில் நடக்குது. ஏன்? டார்கெட், பிடிக்காத வேலை, பிடிக்காத பாஸ், பிடிக்காத ஒர்க் என்வரான்மெண்ட், டிராஃபிக், சிக்னல், கோவிட், ப்ரெஷர் அப்படின்ட்டு ஹார்ட் அட்டாக்குன்னு பாதிச்சிருக்கு. திங்கக்கிழமை காலையிலையும் சரி வெள்ளிக்கிழமை சாயங்காலமும் சரி ஒரே மாதிரி அந்த இளைஞனுக்கு இருந்து எவன் ஒருத்தன் அப்படி ஒரு வேலை செய்கிறானோ அவன் தான் அந்த நாட்டை முன்னேற்றுவான். நான் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு வேலை தான் இருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு வேலை தான் இருக்கீங்க. ஸோ நம்ம 2 பேருக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு பஞ்சமே கிடையாது. அப்படியே எல்லா இளைஞர்களும் இருக்கணுங்கிறது எனக்கு கொள்ள ஆசை. ஸோ அதுக்கு அவன் ஏதாவது ஒரு ட்ரீமை கண்டுபிடிக்கணும், அவன் ஃப்ரீலான்சராக வரணும், ஆண்டர்ப்ரனர் ஆகணும், நிதானமான சம்பளத்துக்கு அவன் ஒத்துழைக்கணும், பெரிய லெவலில் லக்ஸூரியஸ் லைஃப் இல்லாமல் கொஞ்சம் வருஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதுக்காக சமாதானப்படுத்தணும். எத்தனை இளைஞர்கள் அதுக்கு ரெடியாக இருக்காங்க, அதுதான் பிரச்சனை. பட் ஐ வாஸ் ரெடி. ஸோ எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. ஓட்டுறதுக்கு கார் இல்லைனாலும் பைக் இருக்கும், போடுறதுக்கு கோட் ஷூட் இல்லைனாலும் டை இருக்கும், கட்டுறதுக்கு ரோலெக்ஸ் வாட்ச் இல்லைனாலும் ஹெச்எம்டி வாட்ச் இருக்கும். பட் இட் சர்வ்ஸ் த பர்பஸ். போடுறதுக்கு ரெட் டேப் வுட்லாண்ட் ஷூ இல்லைனாலும் பாட்டா ஷூ இருக்கும். ஸோ அதில் சில நாட்கள் சந்தோஷமாக இருந்து சம்பாரிச்சிட்டு அதுக்கப்புறம் ரோலெக்ஸு ரெட் டேப்புன்னு வாங்கிட்டு போகலாமே அப்படின்ட்டு. பட் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அப்படி இல்லை. காலேஜை முடிச்சுட்டு நேராக போன உடனேயே ஒரு ஏசி ரூமில் அவனுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கணும்னு நினைக்கிறான். சரிடா, அதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஜாப் வேணும் அப்படின்ட்டு. ஸோ இது அப்படியே யோசித்து நீங்கள் பேசிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெடிஷ்னலாக இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்னு சொல்லி கேட்டிங்கன்னா முடிவெடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணாமல் இருக்கிறது தான் ஒரு பர்சனுடைய சிங்க குணத்துக்கு ஒரு நல்ல எரிபொருள். நீங்கள் அவனை முடிவெடுக்க விடாமையே தட்டி 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 வச்சுட்டு இருந்தீங்கன்னா போங்கடா நீங்களும் உங்கள் வேலையை நான் ஏதாவது தனியாக பண்ணிக்கிறேன்டா அப்படின்ட்டு அந்த பையன் வெளியே வந்துடுவான். 27 ப்ரொஃபஸர்ஸ் என் கூட படித்த, எனக்கு ஜூனியர்ஸாக இருந்த, எனக்கு சப் ஜூனியர்ஸாக இருந்த 27 காலேஜில் வேலை செஞ்ச லெக்சரர்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ் இப்போ விவசாயம் பார்த்துட்ருக்காங்க. வெளிவந்துட்டாங்க. வெளிவந்துட்டு எங்கள் அப்பா 2 ஏக்கர் கொடுக்குறேன்ட்டு இருக்காரு. அந்த 2 ஏக்கரில் நான் ஏதோ ஒரு விவசாயம் பண்ணிட்டு போகிறேன்டா இவனுக்கிட்ட. 27 பேர், 1 2 இல்லை 27 பேர் இப்போ இந்த விவசாயத்தை பார்த்துட்டு குழந்தை குட்டிகளோட சந்தோஷமாக இருக்காங்க. நான் அவனுக்கிட்ட கேட்குறது முதலேருந்தே அதை பண்ணியிருக்கலாம்டா, எதை நினச்சி அங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவனுக்கு அது பதில் இல்லை. ஸோ பர்பஸ், ஐடென்டிஃபை த பர்பஸ் அப்படிங்கிறது தான்.